இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. சாட்டை துறைமுருகன் என்ன சொன்னார்னா, இந்த பரந்தூர் இங்கே ஏன் கொண்டு வராங்கன்னா அவங்களோட சுயலாபத்துக்காக கொண்டு வராங்க. ஆனால் நேற்று என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒரு லேண்டே திமுக காரன் யாரும் வாங்கல, இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்தா இருக்கு சார். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சார் அதை பற்றினா எங்களுக்கு கவலை இல்லை சார். அவங்களுக்குன்னா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, துப்புனா தொடச்சிக்குவாங்க, அவ்வளோதான். கேப்டனுக்கு நம்ம நிறைய மரியாதை வச்சுருக்கோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வாரிசுங்களுக்குன்னா நம்ம அதே மரியாதையை கொடுக்க முடியாது. இன்னைக்கு விஜய பிரபாகரன் எந்த கூட்டத்தில் இருக்காங்க, அவங்க அப்பாவை அந்த கூட்டம் எவ்வளோ கேவலப்படுத்துச்சுன்னு விஜய பிரபாகரனுக்கு தெரியலன்னா நம்ம பேசுறதே வேஸ்ட்டு சார். 2019 இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வேணான்னு கூவிக்கிட்டு இருந்தாங்க. வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்தில் சுற்றி இடத்த வாங்குறா, நம்ம எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு காசு பார்க்கணுங்கிறதுக்காக G2 வந்து இறக்கி இப்போ அவங்க வாங்கி வச்ச இடம், இப்போ பரந்தூர் ஏர்போர்ட் வருது, மெட்ரோ ஸ்டேஷன் வருது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆப் வச்சுட்டு நீங்கள் எனக்கு இந்த பார்ட்டி ஃபண்டும் கொடுக்க வேணாங்க, எல்லாம் கிளியரன்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் கிளியரன்ஸ் வாங்கிட்டு போங்க. ஆனால் சிட்டி எக்ஸ்பென்ஷனே எனக்கு வந்து தவறும்பேன். ஏன் சார் அது தவறு? சேட்டலைட் சிட்டி கொண்டு வாங்க. இங்கேருந்து 150 கிலோமீட்டரில் இன்னைக்கு வந்து திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கவங்க யாருமே வந்து மெட்ராஸ் ஏர்போர்ட் யூஸ் பண்றது இல்லை, தெரியுங்களா? டெவலப் ஈச் அண்ட் எவ்ரி ஏரியா. எல்லாரும் மெட்ராஸ்க்கு எதுக்கு சார் ஓடி வரீங்க? சென்னையில என்னதான் இருக்கு, சென்னையில மழை பெஞ்சா தண்ணி தான் நிக்கும். இதை வந்து தவிர்க்கிறதுக்கு டோன்ட் எக்ஸ்பேண்ட் தி சிட்டி. அதுதான் நான் சொல்றேன், டோன்ட் எக்ஸ்பேண்ட் தி சிட்டி அண்ட் பிரிங் அப் சேட்டலைட் சிட்டிஸ். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சட்டமன்றத்தில் நாளுக்கு நாள் பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில பாக்குறப்ப சமீபத்தில் அந்த G2 பத்தி ஒரு டாபிக் பேசினப்ப திமுகவினர் அவ்வளவு கொந்தளிச்சுட்டாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பரந்தூருக்கு அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டதுக்கு திமுகவினர் அவ்வளவு கோபப்படுறாங்க, ஆக்ரோஷப்படுறாங்க. தமிழ்நாட்டோட வளர்ச்சியை குழி தோண்டி புதைச்சிட்டாராம் விஜய் அப்படின்ற மாதிரி. இது சம்பந்தமா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏங்க, இதே திமுக தான் 2019 இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வேணான்னு கூவிக்கிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா இருக்கும். ஆமா, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வந்துட்டாங்க. வந்து நம்ம ஆளுங்கட்சியா வருவோமா வரமாட்டோமான்னு தெரியாமத்தனமா வந்துட்டாங்க. ஓகேங்களா? 2021 மக்களுக்கு வேற வாய்ப்பு இல்லாம, ஆள் இல்லாம வாய்ப்பை கொடுத்தாங்க. சரின்னு வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்துல சுத்தி இடத்த வாங்குடா, நம்ம எல்லாத்தையும் ப்ரமோட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு காசு பார்க்கணுங்கிறதுக்காக G2 வந்து இறக்கி. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலம் வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நன்சை நிலம், புன்சை நிலம் இருக்கு. இப்போ நன்சை நிலம், புன்சை நிலத்தை நீங்கள் வந்து அதாவது புஞ்ச நிலம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து அதாவது வானபாத்த பூமி இதெல்லாம் வந்து புஞ்ச நிலம்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா மழை பெஞ்சாதான் அது வந்து பயிர் வளரும். நன்சை பூமினா வந்து ஏற்கனவே ஏரி எல்லாமே வந்து இருக்குது, ஆறு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற போது ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து தண்ணி வரப்பு இருக்கிறதுனால அதை வந்து நன்சை நிலம்னு சொல்லுவாங்க. மோராலஸ் வந்து 2 போகம் வர நிலத்தை எல்லாமே வந்து நன்சை நிலம்னு சொல்லுவாங்க. நன்சை நிலத்தை வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும், வேற எதுக்காச்சும் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து கலெக்டர் வந்து கையெழுத்து போட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கணும். ஸோ கவர்மெண்ட் இவங்கன்னா இதுதான் வந்து அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்றது. உடனே வந்து கலெக்டரை சொல்லி கையெழுத்து போட சொல்றது, உடனே சிஎம்டி இல்லை டிசிபியில் உடனே அப்ரூவல் வாங்குறது. ஓகேங்களா? உடனே பிளாட்டை பிரித்து அப்படியே போட்டு வித்துடுறது. புரியுது? இதனால வந்து பார்த்தீங்கன்னா லோ இன்கம் குரூப்ல இருக்கிற மக்கள்கிட்ட வந்து சீக்கிரமாக அங்கே வந்து எப்படின்னா ஏர்போர்ட் வரப்போகுது, அங்கே வாங்குங்க அப்படின்னா அதுலேருந்து ஈஸியாக வந்து பணம் பறிக்கிறது. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு பிளாட் லோனை வாங்கி கொடுத்தது, பேங்க்ல இருந்து லோனை வாங்கிட்டு இருப்பான். இப்போ நம்மனா சாவர வரைக்கும் அந்த லோனை கட்டுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க வந்து இருப்பாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், திமுக காரன் கவுன்சிலர் வச்சு நம்ம இடத்துல கொட்டாயை போட்டு உட்காந்துருவான். அது லேக்னாமையும் பண்ணுவான்.
புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி வேலைகள் பண்றது தான் வந்து திமுகவுக்கு கை வந்த கலை. அதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க வாங்கி வச்ச இடம், இப்ப பரந்தூர் ஏர்போர்ட் வருது, மெட்ரோ ஸ்டேஷன் வருது அப்படின்னு சொல்லி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 2200 கோடி வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல இருக்கு, ஓகே, தமிழக அரசே பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆப்பு வச்சுட்டாரு. ஒரே போடு ஆப்பு. புரிஞ்சுங்களா? இதனால என்னன்னு கேட்டீங்க, இன்னொன்னு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, G2 சம்பாதிக்கிறது இல்லாம இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இவங்க இப்படிதான் சம்பாதிக்கிறாங்க, லேண்ட் கிராபிங் பண்ணுவாங்க. இதுல வாட்டர் பாடிஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ நிறைய, கிட்டத்தட்ட 39 லேக் பக்கத்துல இருக்குது, வாட்டர் பாடிஸ் இருக்குதுங்கிறாங்க. இந்த வாட்டர் பாடிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. சென்னை அட் 0 sea level. இன்னைக்கு போன ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து சொன்னாரு, கடல் உள்வாங்கலாம். அவர் சொல்ல தெரியல, ப்ரொட்ராக்டர்ல 0 டிகிரிஸ்னா ஆயிடுச்சுன்னா 0 sea levelனு சொல்லுவோம். இப்ப 0னா என்ன, சமமா இருக்கு. இப்ப கடலும் சென்னையும் சமமா இருக்குது, அதனால வாங்கலங்கிறாங்க. வாங்காத தண்ணியை நீங்க எங்க கொண்டு போவீங்க? குளம் இளம்னு அங்க இருக்கிறதா வெட்டி வச்சத நீங்க மூடி பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த தண்ணினா எங்க வடியும்? அங்கதான். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு பள்ளிக்கரணையில மார்ஷ்லாண்ட்ல அவ்வளோ அப்சர்வ் பண்ண வேண்டிய இடத்துல, சதுப்பு நிலம்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க வந்து பிளாட்டை போட்டு வித்துட்டீங்கன்னா, ராம்சார் நிலம்னு அது வந்து வரையறுக்கப்பட்டது, அந்த இடத்துல நீங்க பிளாட்டை போட்டு வித்துட்டீங்கன்னா அந்த தண்ணினா எங்க போவோம்? அதே பிளாட் உள்ளுக்குள்ளதான் பூரும். புரிஞ்சுங்களா? இயற்கைக்கு மாறாக நம்ம வந்து சில விஷயங்களை செய்யக்கூடாது. அதுல வந்து நம்ம சிஎம் சார் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தாங்க. கிரடாயில இருந்து ஆக்சுவலா வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும் போது இப்போ ஹையஸ்ட் வந்து 2.5 FSI தான். அதாவது நீங்க 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வச்சிருக்கீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் தான் கட்ட முடியும். புரிஞ்சுங்களா? அதுதான் FSIன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து அதை வந்து நீங்க வந்து 5ஆ மாத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு கிரடாயில இருந்து அது பில்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து முதலமைச்சருக்கு ரெக்வஸ்ட் வைக்கும் போது, என்வாயர்மெண்ட்டை பாதிக்கிற அளவுக்கு எது செஞ்சாலுமே அதை நான் ஒத்துக்க மாட்டேன். என்வாயர்மெண்ட் இது ரொம்ப தெளிவா சொன்னாரு. ஓகேங்களா? நீங்க எனக்கு இந்த பார்ட்டி ஃபண்டும் கொடுக்க வேணாங்க, எதுவுமே கொடுக்க வேணாம், எல்லாம் கிளியரன்ஸ் உங்களுக்கு டைரக்டா நீங்க கிளியரன்ஸ் வாங்கிட்டு போங்க. ஆனா என்வாயர்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ற அளவுக்கு டீவியேஷன் எடுத்து நீங்க எந்த வேலையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னவர் நம்ம சிஎம் சார். புரிஞ்சுங்க? ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட், என்வாயர்மெண்டல் அபியூஸ், இதெல்லாம் என்வாயர்மெண்டல் அபியூஸ் சார். இயற்கைக்கு மேல 0 sea level இருக்குது. அன்னைக்கு அந்த எம்எல்ஏ பார்த்து சிரிச்சாங்க, கடல் உள்வாங்களா நாங்க தண்ணி கடல் அவருக்கு சொல்ல தெரியல, அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. ஓகேங்களா? சோ அது ஆக்சுவலா நம்ம தொகுதி வேளச்சேரி இதான், இது அடையார் வந்து வேளச்சேரி தொகுதியோட சேர்ந்து வரும். ஓகேங்களா? சோ அவருக்கு வந்து சொல்ல தெரியல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இப்ப நீங்க வந்து கிண்டி ரேஸ் கோர்ஸ் எடுத்தீங்கல்ல, அதை குளமாக்கிரு, அவ்வளவுதான். இருக்கிற தண்ணி எல்லாம் அதுல வடியட்டும், நிலத்தடி நீர் வந்து மெட்ராஸ்ல நல்லா இன்க்ரீஸ் ஆகட்டும். புரிஞ்சுங்களா? அதை விட்டு இருக்கிற இடத்தன்னா வந்து பிளாட் போட்டீங்கன்னா எங்க உருப்பட போகுது? அப்ப வெள்ளத்துக்கு எல்லாம் இவங்க தான் காரணம். வெள்ளத்துக்கு எல்லாம் இவங்களோட மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் சார். எல்லாம் இந்த என்னது பாயாச கட்சி, ஏதோ பாய்சன் கட்சி தான். இந்த பாய்சன் கட்சிங்கன்னா வந்து ஒரு மூளையே இல்லாதவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க. இப்படி பண்ணா சார் அடுத்து 10,000-20,000 கோடி ஒதுக்க முடியும். இப்ப 4000 கோடினாங்க இந்த வடிகாலுக்கு. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 4000 கோடி நாங்க 90% செலவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 80% செலவு பண்ணிட்டோம். அப்புறம் 70%, கடைசியில 42% கொண்டாங்க. ஏதாவது நம்பர் சொல்லுங்க. ஓகேங்களா? 42% கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா தண்ணி நிக்க அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கான அதாவது இந்த ஏரிகள்லாம் அழிச்சிங்கன்னா, நாளைக்கு இந்த ஏரிகள் குளத்தெல்லாம் அழிச்சிங்கன்னா எங்க போய் தண்ணி நிக்கும்? அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்துல 3வது விவசாயிகள். இன்னைக்கு வாட்டர் பாடின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டர் பாடின்னு நீங்க எடுத்தீங்கன்னா ஹைகோர்ட்டுங்க. ஓகேங்களா? ஹைகோர்ட்டு அதாவது பட்டாவை வந்து ஸ்பெஷல் பட்டான்னு இஷ்யூ பண்ணி அதை வந்து தாசில்தார் வந்து போர்ஜரி பண்ணியிருக்காரு. அதுக்கு பேங்க் வந்து கடன் கொடுத்துருக்கு என்னோட ஓன் கேஸ்ல. புரிஞ்சுங்களா? பேங்க் கடன் கொடுத்துருக்கு, அது பண்ண. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு, நீங்க கொடுத்த கடனை நீங்க கிரிமினல் கேஸ் போட்டுக்கோங்க அந்த பர்சன் மேல. வாட்டர் பாடியில கட்டக்கூடாது, அப்பார்ட்மெண்ட் இடிங்கன்ட்டாங்க. ஒரேடியா அப்பார்ட்மெண்ட் ஏன் கேஸ் இல்லைங்க சார், நான் கேஸோட ரிட்பெரிஷன் நம்பர் கூட உங்களுக்கு கொடுக்குறேன். அப்பார்ட்மெண்ட் இடிங்கன்ட்டாங்க. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போயிட்டோம். அது வந்து நோ நீ வந்து இது பண்ணுங்க. இப்ப அதுல இப்ப நாங்க பேங்க் வெளியில வந்துட்டோம், நாங்க எங்க கேஸை பாத்துக்கிறோம். இப்ப அங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கன்னா போட்டு இப்படி எடுக்க சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லி ஒரு ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது அதாவது அவங்க அபார்ட்மெண்ட்ல வாங்கினவங்க தவறு கிடையாது, பேங்க் லோன் கொடுத்ததுல தவறு கிடையாது. இதுல லஞ்சம் வாங்கிட்டு ஒருத்தன் கொடுத்தா போறான், அவன் செத்தும் போயிட்டான். ஐயோ பெரிய தலைவலியாச்சு இது.
இந்த மாதிரி விஷயத்துலன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி விஷயத்துல கூட நீங்க வந்து வாட்டர் பாடியை நீங்க வந்து பண்ணது தவறுன்னு சொல்ற ஹைகோர்ட்டு இவ்வளவு வாட்டர் பாடியை நீங்க க்ளோஸ் பண்றதுக்கு ஒத்துக்குமா? ஸோ இவங்க என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் கூட வாங்கல. இந்த மாதிரி வந்து ஒரு 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 நிலைப்பாடே வந்து சரியில்லாத ஒரு நிலைப்பாடு. நான் என்ன சொல்றேன், ஏர்போர்ட் சிட்டி எக்ஸ்பான்ஷனே எனக்கு வந்து தவறும்பேன். ஏன் சார் அது தவறுன்னு சொல்றீங்க? ஏன்னு இது ஒரு எக்கனாமிக் அனாலிசிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெல்லி அப்படியே இருக்கு சார், ஆமாம் புரிஞ்சுங்களா? நொய்டான்னு ஒன்று உருவாக்குனாங்க, குர்கான் ஒன்று உருவாக்குனாங்க. அந்த மாதிரி சேட்டலைட் சிட்டிஸ் உருவாக்குனாங்க. நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நொய்டா குர்கான் வரைக்கும் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க டெல்லியை, அது வந்து சரிப்படுமா? இப்ப சென்னைக்கு இப்ப அங்க ஒரு செக்டர் ஆரம்பிக்கிறீங்க நொய்டால, உங்களுக்கு வேலை அப்படின்னா நீங்க நொய்டால வீடு எடுத்து தங்க போறீங்க. ஆமாம் கரெக்ட். சென்னையே உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்படியே ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சிட்டி, இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து அங்கே போகணும்னு ஆயிரும். புரிஞ்சுங்களா? ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஏன்னா குர்கான ஒரு சேட்டலைட் சிட்டி. இப்போ நீங்கள் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் தகுந்த ஒரு இதை பண்ணுறீங்க, காஞ்சிபுரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ செங்கல்பட்டு காஞ்சிபுரமே மெட்ராஸோட சேர்ந்துருச்சு, திருவள்ளூர் வரைக்கும் நமக்கு சேர்ந்துருச்சு. இதுதான் இதோட பெரிய பிரச்சனை. தயவு செய்து சிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க. இது ஒரு சாதாரண, நான் வந்து எக்கனாமிக் ஸ்டூடெண்ட், ஒரு சாதாரண எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியறது கூட இந்த இவங்களுக்குன்னா இந்த இவ்வளோ நாள் ஆட்சி பண்ணவங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னன்னா எனக்கு புரியல. புரிஞ்சுங்களா? ஸோ சேட்டலைட் சிட்டி கொண்டு வாங்க. இங்கேருந்து 150 கிலோமீட்டர்ல இன்னைக்கு வந்து திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கவங்க யாருமே வந்து மெட்ராஸ் ஏர்போர்ட் யூஸ் பண்றது இல்லை, தெரியுங்களா? அப்படியே எல்லாம் திருச்சி தான் யூஸ் பண்றாங்க. சிங்கப்பூர், மலேசியால தான் மொராலஸ் அவங்க வேலை செய்யறாங்க. யூஎஸ்ல இருக்கவங்க கூட வந்து டிரான்சிட் வந்து சிங்கப்பூர், மலேசியா வழியா தான் வராங்க. புரிஞ்சுங்களா? யூகேல இருக்கவங்க சிங்கப்பூர், மலேசியா வழியா தான் வராங்க. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது திருச்சி ஏர்போர்ட் இஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதை டெவலப் பண்ணுங்க. புரிஞ்சுங்களா? நம்மள்ட்ட ஏற்கனவே மதுரை ஏர்போர்ட் இருக்கு அடுத்த 150 கிலோமீட்டர்ல, அதை டெவலப் பண்ணுங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஆல்ரெடி டெவலப்டு, திருச்சி கோயம்புத்தூர்னா டெவலப்டு. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு யூஏஇ சைட்ல இருந்து வரவங்க, மிடில் ஈஸ்ட் சைட்ல இருந்து வரவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல பயங்கரமா ஆக்சஸ் இருக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஏர்போர்ட்டை இப்போ நடுவில் விக்ரவாண்டியில் ஒரு ஏர்போர்ட்டை போடுங்க. அங்கேருந்து அவன் செங்கல்பட்டுக்கு வரதுக்கு அவன் யோசிச்சான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மெட்ராஸ்லேருந்து போகிறதோட அவன் செங்கல்பட்டுலேருந்து கொஞ்சம் ஈஸி ஆக்சஸாக இருக்கும். ஸோ அதை ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆக்குங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஈச் அண்ட் எவ்ரி ஏரியா. எல்லாரும் மெட்ராஸ்க்கு எதுக்கு சார் ஓடி வரீங்க? சார் நானே திருச்சிக்காரன் சார், நான் வந்து ஹைகோர்ட் இங்க இருக்குன்றதுனால இங்க ஓடி வந்தேன் சார். தான் இங்க இருக்கீங்க. ஆமா, இப்ப எனக்கு அக்சசபிளா இருந்துச்சுன்னா கொரோனா பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இன்டர்நெட்லயே பண்ணலான்ட்டாங்க. கோர்ட்டும் ஓபன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நான் திருச்சியில உட்காந்து என்ன பண்ணேன், இன்னும் சிம்பிளா போச்சு. இப்ப கோர்ட்டுங்கிறது சட்டசபை கோர்ட்டு இதெல்லாம் தவிர்க்க முடியாத சில இது. அதனால நாங்க மெட்ராஸ்ல வந்து வரோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சார், சொந்த ஊர் விட்டுட்டு வந்து இங்க இருந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. புரிஞ்சுங்களா? ஆனா இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்குன்னா திருச்சியில இருக்கவங்களுக்கு அங்க ஒரு ஆபீஸ், மதுரை ஆபீஸ், தூத்துக்குடி ஆபீஸ், திருநெல்வேலி ஆபீஸ், கோயம்புத்தூர் ஆபீஸ், சேலம் ஆபீஸ்னு வச்சா அவன் சந்தோஷமா. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சினிமாவே எடுங்க. இன்னைக்கு பாரதிராஜா சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேனியில வந்து இது பண்றதுக்கு சிஎம் சார் போட்டிருக்காரு. புரிஞ்சுங்களா? ஏன்னா அவர் தான் கொண்டு போய் கேமராவை நடு வயல்ல வச்சாரு. அப்படிங்கும்போது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு பக்கத்துல 2 ஏர்போர்ட் ஓபன் பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை? புரிஞ்சுங்களா? சோ இட் இஸ் வெரி வெரி ஈஸி. சென்னையில என்னதான் இருக்கு, சென்னையில மழை பெஞ்சா தண்ணி தான் நிக்கும். பாப்புலேஷன் அதிகமாயிட்டு போகுது. புரிஞ்சுங்களா? சோ இத வந்து தவிர்க்கிறதுக்கு டோன்ட் எக்ஸ்பேண்ட் தி சிட்டி. அதுதான் நான் சொல்றேன். டோன்ட் எக்ஸ்பேண்ட் தி சிட்டி அண்ட் பிரிங் அப் சேட்டலைட் சிட்டிஸ், மூவ் அவுட் தி சிட்டிஸ். அதாவது 150 கிலோமீட்டருக்கு தாண்டி ஒரு ஏர்போர்ட் உருவாக்கலாம். விக்ரவாண்டியில ஒன்னு உருவாக்குங்க. விக்ரவாண்டியில இருந்து அவன் பக்கத்துல அங்க வந்து செங்கல்பட்டுக்கு வந்துட்டு போட்டோம், அந்த சைட்ல இருந்து வந்தானா டிராபிக் இல்லாம இருக்கும். சென்னையில இருந்து வரதோட அது கிட்ட ஆமா டிராபிக் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட சோல் கருத்து சார். அஸ் அ எக்கனாமிக் ஸ்டூடெண்ட், ஓகே, இது என்னோட தாழ்மையான கருத்து. ரெக்வெஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். நீங்க சிறப்பா ஒரு விஷயத்த ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க சார். இந்த G2 விஷயத்துல ஏற்கனவே சாட்டை துறைமுருகன் என்ன சொன்னார்னா, இந்த பரந்தூர் இங்க ஏன் கொண்டு வராங்கன்னா அவங்களோட சுயலாபத்துக்காக கொண்டு வராங்க. ஆனா நேத்து என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒரு லேண்டே திமுக காரன் யாரும் வாங்கல, இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்தா இருக்கு சார். நீங்க சார் அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பெட்டிக்கு முன் இது பெட்டிக்கு அப்புறம். இன்னைக்கு தேதி என்ன, 26/8/26. ஓகே, இந்த தேதியை நம்ம எப்படி குறிப்பிடுறோம், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். அதே மாதிரி இந்த அந்த கும்பல் அந்த கும்பலுக்கு ஒன்னே ஒண்ணு என்னன்னா,
பெட்டிக்கு முன் பெட்டிக்கு பின். திருநெல்வேலிக்கு முன் திருநெல்வேலிக்கு பின். ஆமா ஆமா, திருநெல்வேலி கிடையாது சார், இது வந்து ஆமா, இது வந்து பெட்டிக்கு முன் பெட்டிக்கு பின். அப்படிதான் நடக்குது. ஆனா ஏன் சார் இப்படி ஒரு மானமே இல்லாம இப்படி எல்லாம் பேசுறாருன்ற மாதிரி சமூக வலைதளத்துல ஊத்தி கழுவி தள்ளுறாங்க சார். சார் அதை பத்தினா எங்களுக்கு கவலை இல்லை சார். அவங்களுக்குன்னா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா துப்புனா தொடச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். என்ன இன்னொன்னு வந்து என்ன சொல்லுவாங்க, இது ஃபுல்லா இந்த சமூகத்துல எல்லாமே ஃபுல்லா தவேகாரனே இருக்கான். ஓகேங்களா, எப்பா அப்படின்னா வேற யாருப்பா இருக்கா, மொத்தவனா கல்ற உள்ளுக்குள்ளேயா இருக்கான். சோ மக்கள் எல்லாம் தாவேகா சைட்ல இருக்காங்கன்னு அவங்களே பதிவு செய்யறாங்க. சார் சார் அடுத்தபடியா வந்து இந்த பரந்தூர் விஷயம் சொல்றப்போ நேத்து விஜய் பிரபாகரன் இருக்காருல்ல, நம்ம கேப்டன் விஜயகாந்தோடைய மகன், அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இவ்வளோத்தையும் நீங்க அழிச்சிடுறீங்க, இப்ப மறுபடியும் இன்னொரு இடத்துல நீங்க வந்து ஏர்போர்ட் கொண்டு வந்தாலும் அதுவும் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவார்ந்த ஒரு ஸ்பீச் ஒன்று பேசியிருக்காரு. பாத்தீங்களா? கேப்டனுக்கு நம்ம நிறைய மரியாதை வச்சிருக்கோம். ஓகேங்களா, நேத்து வந்து 25 8 2026 அவரோட பிறந்த நாள், ரொம்ப மரியாதை புரிஞ்சா. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வாரிசுங்களுக்குன்னா நம்ம அதே மரியாதையை கொடுக்க முடியாது, புரிஞ்சுங்களா. அந்த அறிவுஜீவிகள் ஓகேங்களா, எப்போ போய் ஒன்றும் இல்லை சார், எங்க அப்பாவை வந்து யாராச்சும் ஒன்னாச்சும் பேசிட்டா வாழ்நாள் ஃபுல்லா அவனை நான் மறக்க மாட்டேன். ஓகேங்களா, இன்னைக்கு விஜய பிரபாகரன் எந்த கூட்டத்துல இருக்காங்க, அவங்க அப்பாவை அந்த கூட்டம் எவ்வளவு கேவலப்படுத்துச்சுன்னு விஜய பிரபாகரனுக்கு தெரியலன்னா நம்ம பேசுறதே வேஸ்ட் சார், புரிஞ்சுங்களா. அந்த சைட்ல இருக்க கும்பல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெட்டிக்கு முன் பெட்டிக்கு பின். ஆமா சார், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க அப்பாவை வந்து ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் உங்க அப்பாவை வந்து ஏதோ ஒன்று பேசிட்டேன், ஓகேங்களா, வாழ்நாள் மறக்க மாட்டாது நீங்க சொன்னது, புரிஞ்சுங்களா. என் கூட திரும்ப சேருவீங்களா? மாட்டேன், புரிஞ்சுங்களா. நல்ல மாட்டுக்கு அவ்வளவுதான் சார், இதுக்கு அதான் பதில், புரிஞ்சுங்களா. அப்படியே இருக்கும்போது அவன் கூட போய் உறவாடிட்டு அவன் சீட்டை வாங்கிட்டு அவன் அந்த ஆள் சீட்ல வந்து ஒரு சீட்டை ஜெயிச்சுட்டு அங்க உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு சூடு சொரண மான ரோசம் உப்பு போட்டு சாப்பிட்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கேப்டனோட முடிஞ்சிருச்சு சார் தேமுதிக. ஓகே சார், பல விஷயங்கள் நீங்க சிறப்பாக கருத்து சொன்னீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். தேங்க்யூ.